அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம். அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்னை வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கிஃப்டாக இதை நான் நினைக்கிறேன். வணங்கான் நிச்சயமாக என்னோட கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனாக என்னை வேற ஒரு பரிமாணத்தை காட்டும் அப்படின்னு முழுமையாக நம்பிக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஏங்க இஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். நடிக்கிறது என்னோட வேலை. அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. அந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கஷ்டமே தெரியல. ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை, அந்த ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது, இந்த படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுருந்தோம் என்னோட ஆசை. ஒரு ரசிகனா ஐம் வெரி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலமாக நடக்குது. இப்போ சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூஸே வந்துட்டு ஏன்னா படம் புதுசாக இப்போ கங்குவான ஒரு படம் வந்துட்டு சூர்யா சார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடித்து அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோதிகா வந்து சமீபத்தில் போட்டிருக்காங்க, இது திட்டமிட்டு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. இல்லை கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு நிமிஷம், நம்ம இங்கே பிளட் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வரோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து அடுத்த நம்ம ஒரு சினிமா விஷயத்தில் நான் பேசுகிறேன். ஸோ நம்ம வேற ஏதாவது நம்ம பயனுள்ள விஷயமா பேசுகிறேன். ஒரே விஷயம், வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெட்டை. இல்லை எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது வந்து தடவை வந்து வேற ஒரு கதையோட வரும். ஆடியன்ஸ் நிச்சயமா இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. படம் இப்பதான் பார்த்தேன், 2 நாள் தான் பார்த்தேன். நான் பொங்கலுக்கு ஏகே படமும் ரிலீஸ் ஆகுது, கதை படம் ரிலீஸ் ஆகுது. அது கூட ரெட்டத்தலையும் உங்களுடைய ஜானர்ல வருது. அதனால நீங்க என்ன சொல்ல? ரெட்டத்தலை இப்ப இல்லை, வணங்கான் தான் முதல்ல. ஸோ அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம். அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்னை வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது போட்டியோ எதுவும் கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும். ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான் நான். நடிகர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் ஏதாவது? ஏன்னா எல்லாரும் இல்லை, விஜய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி ரியலி ஹாப்பி. ஒரு விஷயம் நம்ம ஒரு பண்ண சீயிங் மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் எவ்ரிதிங் turns out to be good for you. என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா அஜித் கூடிய படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேலண்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அஜித் சொன்னாங்க டேலண்ட் பேர்ல கூட்டு அதிகம்ட்டாங்க. இப்போ ஒரே ஏன்னா நீங்க நடிச்சுதா கேட்குறேன். இப்போ வந்து அந்த அஜித்தை வந்து அஜித்தே கடவுளேன்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ரசிகரா? அது அவங்க ரசிகர்கள் அவங்க மனசுல இருக்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்றோம். அதை பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த இதுவும் கிடையாது. நண்பரா எனக்கு பர்த்டே அன்னைக்கு நிறைய போஸ்டர், பர்த்டேக்கு நிறைய ஸ்கில்ஸ் வரும், படம் பேர்லாம் உங்களுக்கு 2 மட்டும் தான் போட்டீங்க. என்ன காரணம்? இது பர்த்டேக்கு எப்பயுமே பல படங்களுடைய போஸ்டர் போடுவாங்க, இந்த படம் நான் நடிக்க போனேன், இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க நடிச்சு முடிச்ச படத்துடைய ஸ்கில்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஆமா, அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.